இந்த இந்தியா நம்பருக்கே அனுப்புங்க. அன்னைக்கு சரி ரெஃபரன்ஸ்க்கு தான் இதுல அனுப்ப சொன்னேன். பட் இதுல இல்ல சார். இதுல வந்து ஃபோட்டோ தான் இருந்தது. ஆ சரி நான் பார்க்குறேன் இதுல. இல்ல ஃபோட்டோ தான் அனுப்பியிருக்கு. ஸ்டில் லைஃப் 1 தான் அனுப்பியிருக்கேன். ஒரு நிமிஷம். ஸ்மால் ஃபார்மேட். இல்ல நான் அனுப்பல. மிஸ் பண்ணிட்டேன். ஓகே நான் தட்ஸ் ஓகே அனுப்பிடுறேன். சார். நான் நேத்தி பண்ணியிருக்க முடியாது. அந்த நெக் பெயின் ஸ்டார்ட் ஆயிருந்தது. ஸோ ஆ இன்னைக்கு இந்த ஈகிள வச்சு உட்கார்ந்துருந்தேன். ஆ அப்படியே அத யோசிச்சு யோசிச்சு ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். சரி. இப்ப என்னன்னா ஈகிள் செய்யறது வந்து என்னன்னா எந்த விதமான ஒரு ரெஃபரன்ஸும் இல்லாமல் ஃபோட்டோகிராஃபை தூக்கி வச்சுக்கிட்டு ஃபோட்டோகிராஃபை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே ரொம்ப டீட்டெயிலுக்கெல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ரொம்ப டிஸ்டன்ஸில் இல்லாமல் அதாவது அதை டீட்டெயில் பார்க்காம ஓவராலாக இப்படி இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங்க்கு செஞ்சுட்டு இதை ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான். ஓகே சார். ஈகிளை ஃபினிஷ் பண்ணி ஏன்னா அது அதில் வந்து அதுக்கு மேலே டீட்டெயில் போகிறதுக்கு இல்லை. அதுக்கு மேலே டீட்டெயில் போகிறது ஆயில் பேஸ்டல்ல செஞ்சுட்டு இதுல பேப்பர்ல வச்சா இதுலதான் செஞ்சோமா இவ்வளவு அப்படின்ற மாதிரி இருக்கு. எப்படி செஞ்சோன்னே புரியல. அப்படியே பவுடரா உதிருது. உதிருது. வெர்டிகலா வச்சு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு. வெர்டிகலா வச்சுட்டு அந்த உதிர்றது ப்ராப்ளமா இருக்காது. ஓகே ஓகே. ஹரிசான்டலா வச்சிருந்தோம்னா எங்க வச்சிருக்கோம் எங்க வைக்கலன்னு தெரியாது. கரெக்ட். ஏன்னா அந்த பவுடர் அதுல அங்கேயே இருந்துகிட்டே இருக்கும். ஆமா கரெக்ட் கரெக்ட். இது வெர்டிகலா வச்சோம் அப்படின்னா எல்லாம் உதிர்ந்துகிட்டே இருக்கும். வீழ்ணும். கரெக்ட். சரி இப்ப நான் வந்து என்ன செய்ய போறேன்னா இதுக்கு ஒரு அதாவது என்ன செய்வேன்னா நான் கொஞ்சம் போல கலர் எடுத்துக்கிட்டு ரெக்கார்டிங் போட்டீங்களா சார்? ரெக்கார்டிங் போட்டேன். கலர் எடுத்துக்கிறேன். பர்ன்சியானா எடுத்து வச்சிருக்கேன், ப்ளூ எடுத்து வச்சிருக்கேன், எல்லோ ஆக்கர் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கலர் மேலயும் ஒரே ஒரு நிமிஷம் சார். நான் இப்ப என்ன செய்யணும், என்கிட்ட பர்ன்சியானாலாம் இல்ல. சரி ஒரு பர்ன்ட் அம்பர் இருக்கா? இல்ல என்னமோ இந்தியன் ரெட் என்னமோ இருக்கே. ஏதோ ஒரு கலர் அந்த ரோஸ் மேடர் இருக்கு சார். ரோஸ் மேடர் இருக்கு. வேற என்ன இருக்கு வார்ம் கலர்ஸ்ல? ஸ்கார்லெட் இருக்கு சார். ஸ்கார்லெட் வேற? அவ்வளவுதான் சார். ஷேட்ஸ் ஆஃப் ரெட்ல அதுதான் இருக்கு. சரி அப்ப ஸ்கார்லெட்டும் ஒரு ப்ளூவும் எடுத்து மிக்ஸ் பண்ணா நமக்கு வந்து அந்த பிரவுன் வந்துரும். மிக்ஸ் பண்ண வேண்டாம். இது பாட்டுக்கு இருக்கட்டும், அது பாட்டுக்கு இருக்கட்டும். எப்ப நம்ம பெயிண்ட் பண்றோமோ அப்ப வந்து அது வந்துக்கிறட்டும். ஓகே. அப்படி வச்சுக்கிறோம். இப்ப ரெக்கார்டிங் எனக்கு ஓடிட்டு இருக்கு. நான் வந்து ரெஃபரன்ஸ் மெட்டீரியலுக்காக உள்ள போறேன். ரெஃபரன்ஸ் எங்க வச்சேன்றது தெரியல எனக்கு. அந்த ஓகே. பெங்களூர்ல நல்ல மழை. நல்ல மழைன்னா ஹெவி ரெயின் அந்த பயங்கரமா அடிக்குமே அப்படி இல்லை. ஆனா மழை விட்டு 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 பெஞ்சிக்கிட்டே இருக்கு. கண்டினியூஸா பெஞ்சிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு அந்த விநாயகர் சதுர்த்தி டைம்ல இருக்குமா யூஸ்வலாவே மழை? இருக்கும். இந்த சென்சிமெண்ட்ல மழை இருக்கும். இங்க இப்ப மழை ஆரம்பிச்சு ஆக்சுவலா மழை சீசன் ஆரம்பிச்சிடும். இப்ப ஆரம்பிச்சிருச்சு. சரியா? இப்ப வந்து அந்த கிளாஸுக்கு நம்ம கொஞ்சம் பின்னாடி போவோம். இதை முடிச்சிட்டு ஆரஞ்சுக்கு வந்துட்டு அப்புறம் கிளாஸ்க்கு போவோம். சரியா? இப்ப நான் அடுத்து நான் என்ன செய்ய போறேன்னா எங்கெல்லாம் டார்க் இருக்குன்றத பார்த்து நான் வந்து டார்க்கை ஃபுல்லா வச்சுட்டே வந்துருப்பேன். டார்க்கை வச்சுட்டு வர்றதுக்கு நான் வந்து 2-3 ப்ரஷஸ் எடுக்கிறேன். ஒன்று வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த நம்பர் 1 ப்ரஷ்ஷு, 0 ப்ரஷ் ஒன்று இங்க இருக்கு. 0 ப்ரஷ்ஷை காணுமே. பேரு அந்த டப்பால போட்டேன். இன்னைக்கு இந்த இது ஆரம்பிக்கலான்ட்டு கிரிட் போட்டுட்டேன். கிரிட் போடலாமா கூடாதா? எதுக்கு போடலாமே? எதுக்கு எது ஆரம்பிக்கிறது உங்களுக்கு தெரியுதா சார்? ஆமா ஆமா. அந்த மாதிரி கிரிட் போட்டு சோ தட் அது போடணுமா இல்ல திஸ் இஸ் வே டு ஒர்க்கான்னு தெரியல எனக்கு. போட்டு வச்சிருந்தேன். சோ ஸ்கெட்ச் போட்டு அதாவது ஒரே ஒரு இது வந்து ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நல்லா இருக்கணும். எப்படி செஞ்சா என்ன? அதாவது எனக்கு வந்து நான் ப்ரஷ் அப்படி எடுத்தேன்னா அப்படி ஒரு கோடு போட்டேன்னா அப்படின்னா எனக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கறதா இருந்தா நான் பிராக்டிஸ் பண்ணி அதை நான் வந்துடுவேன்.
எனக்கு ஒரு நோபல் பிரைஸ் கூட வேண்டாம், எனக்கு ஒரு வீடு மாத்திரம் கொடு. இல்ல அதுவும் தரப்போறது, ஒரு வேலும் தரப்போறது இல்ல. படம் நல்லா இல்லாட்டி மாத்திரம் கண்ட்ராவியா இருக்கே, ஏன் அப்படி வரைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதனால நல்ல படம் வரைஞ்சா போதும் எனக்கு. அதான் நேத்தி ஒரு ஃபார்வர்ட் வந்துச்சு. சோ அதுல ஆ, வந்து இந்த ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ம், ஸ்பெண்ட்ஸ் a lot of time. I think you must have read that also. ம், அது நெறைய ம், ஃபார்வர்ட்ஸ்லாம் வந்திருக்கு. வைரலா கூட ம், வந்திருக்கு. ம். So he makes a painting and keeps it on the road. ஆ. Corrections ஆமாமா, ஆமா. ஏதாவது ஆமாமா. அருமையான So, ஒரு ஸ்டோரி அது. and yeah. And the next day he tells his friend இந்த மாதிரி நான் பண்ணேன். எல்லாம் இவ்ளோ the entire piece is full of red markings. ஆ. இங்க சரியில்ல, அங்க சரியில்லன்ட்டு. The next day he makes the same painting and he says, I will provide all the materials here, make the corrections. நான் எவனுமே கை வைக்கல கை அப்படின்ட்டு. வைக்கல. ஆமா. அது மாரி படம் நல்லா இருக்கணும். ம். இப்ப வந்து இந்த ப்ரொபோர்ஷன் இல்ல. இவ்வளவு ஆக்சுவலா வந்து பார்க்கறதுக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து ஒரு 1 அடி உயரம் இருக்கு. 1 அடி இல்ல, ஓகே. 1 1/4 அடி உயரம் இருக்கு இந்த கிளாஸ். ஆமா. 1 1/4 அடி உயர கிளாஸ் வந்து ஆ ம் இது கார்னியாக் கோப்லே கூட இருக்காது. அந்த இப்படி பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்களே, அ அப்படி பிடிச்சிட்டு கார்னியாக் கோப்லே கூட இருக்காது. இப்ப என்னன்னா இந்த படத்த வரைஞ்சு முடிச்சுட்டு நான் அப்படி வெளியில இப்படி எடுத்து வச்சேன்னா, பார்த்த உடனே, பிரமாதமா இருக்கே!" ம். அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் எனக்கு தேவை. சரி, நான் இப்ப என்ன செஞ்சிருக்கேன்னா, இது 2 சாஃப்ட் பிரஷ். So இந்த ஜக் உண்மையிலேயே கொஞ்சம் குட்டியா இருக்குமா சார்? In இந்த reality ஜக் வந்து இவ்வளவு பெரிய ஒரு அவ்வளவு பெரிய ஜக். ஒரு ஒரு 8 ஒரு இன்ச்சஸ் 9 இன்ச்சஸ் இருக்கா மாரி. ஆமா. 9 9 இன்ச்சஸ் 9 இன்ச்சஸோட கொஞ்சம் குறைச்சலா இருக்கும்னு நெனைக்கிறேன். ம். ஆமா. சோ 9 இன்ச்சஸோட கொஞ்சம் கிளாஸ் அத குறைச்சல். விட பெருசா தான் இருக்கு. கிளாஸ் வந்து ஆக்சுவலா கிளாஸ் வந்து இது இது வந்து இப்ப வந்து இது வந்து ஒரு 11 இன்ச்சஸ் இருக்குன்னு வச்சுக்கிறோம். ஆ. இது 11 இன்ச்சஸ் இருக்கு. ஓகே. கிளாஸ் வந்து ஆக்சுவலா 10 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய கிளாஸ். இட்ஸ் இட்ஸ் அ ஓகே. இட்ஸ் அ இட்ஸ் அ ஹியூஜ் கிளாஸ். ஓகே. அதாவது இல்ல ஜக் வந்து 10 இன்ச்சஸ் இருக்கு. கிளாஸ் வந்து 11 இன்ச்சஸ் இருக்கு. ஒரு 1 11 இன்ச் இன்ச்சஸ் டிஃபரன்ஸ். ஆக்சுவல். ஆமா, பட் ஆக்சுவல். in the image we have as reference, it looks much bigger than the jug. ஆமா, மச் பிக்கர் தேன் த ஜக். ஏன்னா அது கொஞ்சம் முன்னாடி இருக்கு. ஜக் கொஞ்சம் பின்னாடி இருக்கு. ஓகே. ஜக் அவ்ளோ முன்னாடி டிஃபரன்ஸா சார் இருக்கு? பார்த்தா இருக்கு. அப்படி தெரியல. அதே இடத்துல இருக்க மாரி தான் இருக்கு. ஓகே. இல்ல, சென்டர எடுத்து வச்சு பார்த்தோம்னா, ஜக்கோடைய சென்டரையும், ஓகே. கிளாஸோடைய ஓகே. சென்டரையும் எடுத்து வச்சு பார்த்தோம்னா, ஓகே. ஓகே. ஆ. ஜக் பின்னாடி இருக்கு. ஒரு 3 இன்ச்சஸ் பின்னாடி இருக்கு. 2 ஓகே. 1/2 ஓகே. இன்ச்சஸ் பின்னாடி ஓகே. இருக்கு. ஓகே. நான் வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னா, லைட் அத ஹைலைட் கிளாஸ்ல விழணும் அப்படின்றதுக்காக, ஓகே. ஓகே. அதுக்காக நான் வந்து அந்த கிளாஸ ஒட்டி போயி, அந்த ஆங்கிளுக்கு வர்றப்போ வந்து கிளாஸ் ஓ! வந்து ரொம்ப கிட்டக்க வந்துருச்சு எனக்கு. ஓகே. 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 சரியா, இப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன்னா, என்ன ம். செய்றேன்னா, 2 வந்து ஹாக் ஏர் பிரஷ் எடுத்திருக்கேன். ம். இது 2ம் வந்து சாஃப்ட் வாட்டர் கலர் பிரஷ். ஆக்சுவலா நான் அக்ரிலிக்கா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அக்ரிலிக் ஓகே. பாக்ஸ்லயே வந்தது அது. ம். இது 2ம் வந்து ஆ எங்கேயோ தெருவுல கிடந்து எடுத்த பிரஷ் மாரி ம். அப்படி ஒரு பிரஷ். அது என்ன பிரஷ்ன்னு எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப அருமையா வேலை பார்க்கும். ஓகே. என்கிட்டயும் எப்போ நம்ம இந்த சைஸ் 2 நம்பர் 2 சைஸ் ஒண்ணு வச்சிருக்கேன் சார். ஆ இதுல 4ன்னு போட்டிருக்கு. 2மே 4ன்னு போட்டிருக்கு. ஆனா ம். இவ்வளவுதான் முடி இருக்கும். ஓகே. அது ரொம்ப சின்ன வயசுல இருந்து என்கிட்ட இருக்கு. ஓகே. ஓகே. ஆனா சில டீட்டெயில் குடுக்கறதுக்கு இத மாரி ஒரு பிரஷ் எங்கேயுமே கிடைக்காது. ஓகே. அதனால அத ஜாக்கிரதையா நான் பக்கத்துல வச்சிருக்கேன். அ இப்ப இது செஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இது இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், திடீர்னு தோணுச்சு எனக்கு, இந்த கிளாஸ்ல வந்து அந்த 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 இந்த லைன கொஞ்சம் மேல கொண்டு போயிருவோமான்னு தோணுச்சு எனக்கு. எந்த லைன் இன்னும் சார்? கொஞ்சம். இன்னும் ஒரு ட்ரையாங்கிள் கொண்டு போயிரலாமான்னு தோணுச்சு இது. இந்த லைன ஓகே. அங்க கொண்டு போயிரலாமான்னு தோணுச்சு. ஓகே. ஓகே. நல்லா தான் இருக்கு. அப்படி கொண்டு போனா நல்லா தான் இருக்கு. இடம் நெறைய இருக்குல்ல மேல. ஆமா, மேல இடம் அதுக்காகவே அது அப்படி தோணுச்சு எனக்கு. ம். ம்.
சார் இன்னும் லெஃப்ட் அண்ட் ரைட் பேலன்ஸ் ஆகாத மாரியே இருக்கு. அப்ப பாப்போம் ஆகலைன்னா இல்ல கிளாஸ் செஞ்சவன் தப்பு இது அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் பண்ணி என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் அடுத்த ஆள் மேல போட்டுட்டோம் அப்படின்னு நான் நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா ஏன்னா அதுக்காக நான் வந்து இல்ல வேற நான் மாதிரி என்ன இல்ல இல்ல நான் என்ன கேட்டேன்னா, இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணலன்னா, லைக் அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு. சோ இஃப் ஐ ஹேவ் டு அட்ஜஸ்ட் இட் நவ் மார்க்கிங் இப்பவே போட்டா தான் பேக்கிரவுண்ட் நீங்க எடுக்கும்போது சரியா இருக்கும் இல்லையா? நான் அட்ஜஸ்ட் பண்ணணுமான்னு கேட்கிறேன். இல்ல ரொம்ப ஆப்வியஸா தெரியுது சார். உங்களுக்கு தெரியலையா? இல்ல தெரிஞ்சுட்டு போ. என்னோட எனக்கு தெரியுது. தெரியுது எனக்கு. ஓகே, ரொம்ப ஆப்வியஸா தெரியுது. ஓகே. ஆ ப்ராபப்ளி ஆ என்னுடைய டீட்டெயிலிங்க வச்சு அந்த மிஸ்டேக்க வந்து ஆப்வியஸா இல்லாம ஆக்க முடியுமான்றது வரைக்கும் நான் வந்து அத யோசிச்சுட்டேன். ஓகே, ஓகே. அதனால அதனால இப்ப வந்து நான் அது எனக்கு ஒரு இதாவே தெரியல. மீனிங் ம், ஒரு ம். விஷயமா வந்து நான் அத கவனிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணல. ஓகே சார். அ ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை ஒண்ணு வருது. இப்ப எனக்கு சேலஞ்ச் என்ன இருக்கும்னா, நீங்க இப்ப அடிஷனலா மேல ஒரு கட்டிங் மேல போட்டிருக்கீங்க. கிளாஸ் ஆ, கட்டிங். ஆ, வென் ஐ அம் டூயிங் த சேம் திங் எனக்கு எங்க ம். ஹைலைட் வைக்கணும், எங்க டார்க் வைக்கணும்ன்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கும். இல்ல மீன்ஸ் ஆக்சுவலா வந்து எப்படி இருக்குன்னா, ஆ 1, 1, ம், 2 ம். நான் வந்து 1 குறைச்சலா போட்டிருந்திருக்கேன். ஓகே, இப்ப வந்துருச்சு. 2ம் வந்துருச்சு. ஓகே, ஓகே. ஆ முதல்ல வந்து அது அ ஏதாவது ஒரு இப்ப இந்த இது வந்து ப்ரொபோர்ஷன் தப்பிதமா இருக்கிற மாரி இருந்துச்சு. அப்படின்னு தானே பேசிட்டு இருந்தோம். ஆமா. இந்த இடத்துல அந்த ப்ரொபோர்ஷன் வந்து தப்பிதமா இருக்கிற மாரி இருக்கு. நான் அந்த தப்பிதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்க மாட்டேன். ம். அப்படி எடுக்க மாட்டேன் அத நான். என்னுடைய இது என்னன்னா, அந்த இடத்துல கரெக்ஷன் ஒண்ணு பண்ண வேண்டியிருக்கு. ஓகே. அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்குன்னா, எப்ப கரெக்ஷன் பண்றணும்ன்றது வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். அதுதான் சார். அதுதான் நான் கேட்டேன். ஆமா. வென் வில் வி அப்புறம் டூ தட்? பார்த்துக்கிறோம். நான் வந்து வேற இன்னும் நெறைய ப்ராப்ளம்ஸ் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த இந்த இடத்துல வந்து உள்ள வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் உள்ள வர்றத வந்து எப்படி மேனேஜ் பண்றதுன்றது எனக்கு இன்னும் புரியல. இப்ப அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ம். சரியா? அப்ப இது ரொம்ப மைனர் விஷயம் மாரி தெரியுது எனக்கு. ஓகே. ஆ மேபி இட்ஸ் நாட். இல்ல இப்பயே பண்ணி ஆவணும் அப்டின்ட்டு இருக்குதோ என்னமோ தெரியல. அப்படி போங்கப்பா அப்டின்றேன். பேசிக்கலி சரியா? என்ஜாய் பண்ணி யூ டூ இட் ஒரு என்ஜாய் பண்ணி பண்ணணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயி பண்ணக்கூடாது. ஐயோ! தப்பா செஞ்சுட்டோமே அப்டின்றீங்க. ஆமா, மீன்ஸ் டோன்ட் திங்க் லைக் தட். என்ஜாய் அண்ட் டூ ஆமா, இட் அப்டின்றீங்க. ஆமா. இது கேன்வாஸ் வந்து தப்பிதமா போயிருச்சுன்னா, நல்லா காய விட்டுட்டு, ஆயில் ம். பெயிண்டா இருந்தா நல்லா காயணும்னா, அக்ரிலிக்கா இருந்தா ஒரு 2 நாள் காஞ்சா கூட போதும். ம். ஆ மேல வந்து ஒரு வெள்ள கோட்டிங் ஒண்ணு அடிச்சுட்டு, திரும்ப வந்து பெயிண்டிங் பண்ணிடலாம். அ ஆ மனசு வராது சார். அவ்ளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணியிருக்கோம்ல. யார்ட்டயுமே காட்டல அப்டின்னா எப்படி தெரியும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்னு? நமக்கு தெரியுமே சார். நான் the way இல்ல we ஆக்சுவலி சி வேஸ்ட் பண்ணிட்டோம்னா ஓகே. இது நல்லா வந்துட்டு இருக்கு. சோ அ ரொம்ப மோசமா போகறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த மாரி பண்ணியிருக்கீங்களா சார் நீங்க? ப எ பண்றதுக்கு இன்னும் 4, 5 கேன்வாஸே இருக்கு என்கிட்ட. ஓகே. அப்படி மாத்த வேண்டிய கேன்வாஸஸே என்கிட்ட இருக்கு. அதாவது சில நேரங்கள்ல வந்து இட்ஸ் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப்
பீஸ்ஃபுல் லிவிங். இப்போ மீடியம் கலர் தான் வைக்கிறீங்க இல்லையா? இட்ஸ் நாட் த இல்ல டார்க்கெஸ்ட். டார்க்கஸ்ட் வச்சிருவேன் நான். இப்ப டார்க்கஸ்ட் ஆல்மோஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் நிறைய எக்ஸாக்ட் டீட்டெயிலுக்கு வந்து நான் உள்ள போக போறதே கிடையாது. என்ன வருதோ அது வருது, என்ன வரலையோ வரல. ஏன்னா நான் வந்து ரொம்ப டீட்டெயிலுக்குள்ள உள்ள போனேன்னா எல்லா இடத்துலயும் நான் டீட்டெயில் கொடுக்க வேண்டி வந்துச்சுன்னா பயங்கர கஷ்டமா போயிடும். அதனால எஃபெக்ட் எனக்கு அந்த டைமென்ஷன் கரெக்டா வந்தாகணும். அந்த எஃபெக்ட் எனக்கு வந்து கரெக்டா வந்தாகணும். அவ்வளவுதான் நான் பாக்குறேன். சமயத்துல இது இப்படி வந்துகிட்டு இருக்கு. இது என்னது சரியாவே வர மாட்டேங்குது. சரியா வரலன்னா அப்படியே சரியா இல்லாம முடிச்சிருவோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து ஐ டோன்ட் கேர் மேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போக வேண்டியிருக்கும். நான் சொல்லிருக்கேனான்னு தெரியல. லைக் பாலாஜின்னு ஒருத்தர் கிட்ட தஞ்சாவூர் பெயிண்டிங் கத்துனாங்க தெரியுமா? மீனாட்சிலாம். ஆமா. பாலாஜி ஸ்ரீனிவாசன் அவர்கிட்ட நான் வந்து ஒரு 4 ஒர்க் ஷாப்ஸ் அட்டென்ட் பண்ணிருக்கேன். ஒரு பட்டச்சித்ரா பெயிண்டிங், ஒரு மதுபனி, ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங் அண்ட் ஒரு நாத்தத்வாரா அண்ட் ஒன் மோர் இஸ் தன்கா பெயிண்டிங்ஸ். ஸோ இந்த 5 ஸ்டைலும் அவர்கிட்ட உட்காந்து பண்ணோம். எல்லாம் அவர் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லி கொடுத்தாரு. இப்ப தன்கா பெயிண்டிங்னா அந்த இது கவுடங் வச்சு அதை கலரி அப்புறம் ப்ரிப்பேரிங் த பேப்பர் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். தன்காக்கு வி யூஸ் சில்க் ஃபார் த பேஸ் அந்த மாதிரி பண்ணோம். பட் இது அந்த 5 இதுலயே ஐ ஹவ் கண்டக்டட் கிளாஸஸ் ஃபார் ஆல் த 5 பெயிண்டிங்ஸ். மீன்ஸ் ஆஃப்டர் லேர்னிங் தெம் ஐ ஹேட் ஸ்டூடெண்ட்ஸ் பிகாஸ் ஐ ஷுட் நாட் ஃபர்கெட்ன்றதுனால சொல்லி கொடுத்துடணும்ட்டு நான் சொல்லி கொடுத்துட்டேன். எனக்கு படிச்சவங்க எல்லாம் வந்து கத்துட்டாங்க. I was able to even do corrections in their paintings, but I have not completed even one painting of my own. The same thing as you said, fear of what will the outcome. அதுதான் அது ஒண்ணு இருக்கு. ஃபியர் ஆஃப் அவுட்கம் வந்து ஒண்ணு இருக்கு. ஆனா பட் வெரி ரேர்லி வி ரியலைஸ் தட்ஸ் த ட்ரூத். இப்ப என்னன்னா இப்ப நான் இந்த செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கேன் இல்லையா. திடீர்னு வந்து இந்த படம் வந்து முடிச்சிடும். இது ஸ்லைட்லி அபவ் ஐ லெவல், அதனால இப்படி கர்வ் வருது. இது வந்து ஆன் ஐ லெவல் அப்படின்னு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஸ்ட்ரெயிட் லைனா வந்துருது. எக்ஸாக்டிடியூட் அப்படின்றது வந்து நம்ம வந்து எல்லாத்துலயும் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. எல்லாத்துலயும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்றதே ஒரு 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 ஃபேக்ட். அப்ப பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுன்றப்ப வந்து முடியாத ஒரு காரியத்தை ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற. அப்ப சரி இந்த இடத்துல இவ்வளவு தூரத்துக்கு வந்து செஞ்சோம்னா போதும். என்னுடைய பாஸ் சொல்வார், யூ ஹாவ் திஸ் மச் டைம் டு டூ திஸ்.
now because of our reputation, நாங்க எங்களுடைய ஸ்டுடியோல இருந்து ஒரு ஒர்க் வெளியில போகுது அப்படின்னா, அங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கும்பலே வந்து பார்ப்பாங்க. ஓகே. என்ன மாதிரி ம். ஒர்க் சொல்றீங்க சார்? டெக்ஸ்டைல் டிசைன். டெக்ஸ்டைல் ஒர்க். ஓகே. டெக்ஸ்டைல் ஒர்க்ஸ். So டெக்ஸ்டைல் basically ஆர்ட். for Ah. it will be for sarees or It can be anything. It can okay. be yardage, it can be simply a design which can be implemented in whichever way Okay. the weaver So wants. அத மாதிரி. the bed spreads, pillow covers, printsக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியா? பண்ணிக்கலாம். ஆனா நாங்க வந்து மோட்டிவ் மாத்திரம் தான் தருவோம். It will be traditional. ஓகே. அப்படின்றப்ப அப்ப இவ்வளவுதான் டைம் இருக்கு. It has to be completed by this time. இங்கேயும் ஸ்ட்ரெயிட் லைன் தானே சார்? ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன். கொஞ்சம் டிப் ஆகலாம். இப்போ I'm not going to count how many lines are there. I'm just going to do approximately what it would look like. ஓகே. சரி. இப்போ வந்து அந்த இடத்துல அப்படி ஒன்று வருது, அங்க ஒரு டார்க் ஒன்று வருது, அங்க ஒரு டார்க் ஒன்று வருது, இந்த இடத்துல ஒரு டார்க் ஒன்று வருது. அது 3 தான் இருக்கா 4 தான் இருக்கான்றதே நான் கவுண்ட் பண்ண போறது இல்லை. அப்ப இந்த இடத்துல வர்றப்ப அது சிறுசா ஆகாதா அப்படின்னா, பிராஸ் தானே அது. ஒரு சுத்தில எடுத்து 4 தட்டு தட்டினோம்னா அது உள்ள போயிடும். So my sister were asking about the textile art. இது என்ன, நான் ஏதோ துணியை வந்து பெட் மேல வச்சு போட்டோ எடுத்திருக்கா தானே அப்படின்னாங்க. சோ கடைசியில ஜூம் பண்ணி பார்த்தேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் ஜூம் பண்ணி பார்க்க கூடாது, கொஞ்சம் தள்ளி பார்க்கணும். எவ்வளவு தள்ளி பார்க்கணும்? ஒரு 6 அடி 7 அடி வச்சு தள்ளி பார்க்கலாம் அப்படின்னா. அவ்வளவு தள்ளி பார்த்தா ஒண்ணுமே தெரியலையே அப்படின்ட்டு கலாட்டா பண்ணிட்டு இருந்தா. மீன்ஸ் நார்மலி பெயிண்டிங்க்கு அவ்வளவு கலாட்டா பண்ண மாட்டா. ஹியர் others were all like சூப்பரா இருக்கே நல்லா இருக்கேன்னு கசன் சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்கு வந்து என்னமோ செஞ்சு வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏதோ குழந்தைகிட்ட நான் கூட இந்த மாதிரி அக்ஷய் கிட்ட கொடுத்து கலர்லாம் அடிக்க சொன்னா அடிக்குமா அப்படின்ற மாதிரி கலாட்டா பண்ணிட்டு இருந்தா. So then she said, yeah, I found out, but the not all can appreciate that அப்படின்னு புரிஞ்சிட்டேன். என்னன்னா இப்போ ஸ்கூல் குரூப்லயும் ஒரு கொஞ்சம் பேருக்கு தான் அது புரிஞ்சுது. only maybe or 5, there are 60 students in the group, only 5 people said very nice. So rest did not understand. இப்போ என் சிஸ்டர் புரியலன்னு சொன்னதுனால I'm thinking if the others also should I explain அப்படின்ட்டு. அப்புறம் நான் விட்டுட்டேன். சொல்றாங்க சொல்லாட்டி I like it, so that is more than enough. அவ்வளவுதான். ஒரு ஆங்கிள் வந்து அது. இன்னொன்னு வந்து அவங்களுக்கு படம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஒரு கதை சொல்லணும். அது அந்த சின்ன வயசுல வந்து நம்ம வந்து இதுக்கு போவோம் தெரியுமா, அதுல வந்து ஒரு ராட்டினத்துல ஏறுவோம் தெரியுமா, அந்த ராட்டினத்துல ஏறுறது மாதிரியே இது வந்து ஒரு இது. அப்புறம் அங்க இருந்து கீழே அந்த பொண்ணு அதுக்கு ஒரு புக் எடுத்து கதை படிச்சுட்டு போ. ஏன் பெயிண்டிங்க பார்த்துதான் நீ கதை கத்துக்கணுமா என்ன? இல்ல அங்கதான் நம்மளுடைய இல்ல. பட் பெயிண்டிங்க பாக்குறாங்க. கிளாஸ்ல நீங்க எடுக்கும்போது ஒரு இது பார்த்தா இட் ஷுட் டெல் a ஸ்டோரி அப்படின்னு தானே சொல்வீங்க.
நான் என்ன ஸ்டோரின்றேன்னா, இப்ப வந்து இந்த இடத்துல வந்து இன்னும் ஸ்டோரி முடியல. ம். என்னன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பள்ளம் ஒண்ணு இருக்கு. ம். சரி, அந்த கோடு வந்து ஒரு பள்ளம். ம். அதனால தான் அதுக்குள்ள ஷேடோ விழுந்திருக்கு. ஒருவேளை கரி சேர்ந்திருக்கலாம். அது வேற விஷயம். ஷேடோ. ம். அப்ப லைட் வந்து விழுந்துச்சுன்னா, எந்த இடத்துல ஹைலைட் வரும் அப்படின்றப்ப, ம். ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சுட்டேனா, ஓகே. இதத்தான் நான் ஸ்டோரின்றேன். ஓகே, ஓகே. நான் ஸ்டோரின்னு சொல்றது இந்த மக் வந்து குயின் எலிசபெத்தோடைய ஃபர்ஸ்ட் கசின் வச்சிருந்து அத இல்ல நான் சொல்றது. ஓகே, ஓகே, ஓகே. இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு பூ மாதிரி ஒண்ணு போட்டிருக்கான். ம். அது வந்து ரிலீஃப் ஆயிருக்கு. ஆக்சுவலா ம். பேஸ் ரிலீஃப் கிடையாது. ம். சர்ஃபேஸ் ம். ரிலீஃப். ம். அதாவது இருக்கு. ம். ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. அந்த சர்ஃபேஸ விட்டு அது வெளியில வரல. அப்படி தோண்டி ம். இருக்கான். அப்ப இன்டாக்லியோ ஆயிருக்கு அது. ஆனா ம். பூ இன்டாக்லியோ இல்ல. ம். அவுட்லைன் தான் இன்டாக்லியோ. ம். அதுதான் ஸ்டோரின்றேன் நான். ஓகே, ஓகே. அந்த ஸ்டோரிய என்னால விளங்க வச்சுக்க முடிஞ்சிருச்சுன்னா, மை பெயிண்டிங் இஸ் அ சக்சஸ் ஆஸ் ஃபார் அஸ் ஐ ஓகே, அம் கன்சர்ன்ட். இஃப் இட் இஸ் நாட் அ சக்சஸ் ஃபார் சம்படி எல்ஸ், ஐ ஓகே, டோன்ட் கேர். ஐ ஓகே. கான்ட் கேர். ம். ஏன்னா, அந்த த டிசைனும் புரியல சார். உங்களுக்கு அந்த டிசைன் அந்த பூ மட்டும் தெரியுது. அந்த பூவுக்கு ஆமா. பக்கத்துல என்ன இருந்திருக்கும்னு தெரியலையே. அது தெரியாத மாரியே வரைஞ்சிடுறது தான். ஓகே, ஓகே. நான் நான் வந்து அதுல அது போடுறப்ப தெரியும். என்ன செய்வேன்னா, ம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கோடு கோடா போட்டே வருவேன். ம். அதுல எப்படி ஹைலைட் இருக்கோ லைக் டார்க் அண்ட் லைட் அதே மாரி ஹைலைட் வச்சுட்டே வந்துட்டா அது வந்துரும். கிட்டத்தட்ட அது மாரி. ம். இப்ப இந்த இடத்துல இப்ப வருது அப்படின்னா, இப்ப நான் 3 லைன் அங்க 1, 2, 3, 4 லைன் இருக்கு. நான் 3 லைனோட நிறுத்தியிருப்பேன். ம், 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 ம். ம். எனக்கு அதனால ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கிறதா தெரியல. இன்னும் நெறைய லைன்ஸ் இருக்கிறதுனால, அட்வான்டேஜ் இருக்கிறதா தெரியல. ஓகே. அதனால அதோட நான் நிறுத்தியிருப்பேன். நிறுத்திட்டு இந்த இடத்துக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஷேடோ ஒண்ணு குடுத்துட்டு, இந்த இடத்துக்கு ஷேடோ குடுக்குறதும் வந்து ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் கிடையாது அங்க. அந்த ஷேடோ வந்து இருக்கு. ரைட், ஓகே. அது குடுத்தாச்சு. முடிஞ்சு போச்சு அது. ம். இப்ப நான் இதுக்கு வந்து ஓ! அவ்ளோ குடுத்தா அப்படின்றேன். போதும். ஆமா. ஓகே, அவ்வளோ ஓகே. அப்படின்றேன். அந்த அ 5 பை 5 இன்ச்சஸ்ல இது செய்யலாமான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். அ கேன் ஐ ட்ரை திஸ் வித் ஆஸ் அ இல்ல. மினியேச்சர் ஐயோ! பெயிண்டிங்? ரொம்ப கஷ்டம். அதுல ரொம்ப கஷ்டம். ஓகே. அதாவது என்னன்னா, அ ஒரு ஒரு லிமிட்டுக்கு மேல டீட்டெயிலிங் வந்து ம். ஆ அதுக்கு கீழ போறதா இருந்தா, த ஓவரால் ஆட்டிட்யூட் ஹாஸ் டூ சேஞ்ச். அதாவது இவ்வளவு டீட்டெயில் இருந்தா போதும். ம். இவ்வளவு ரியலிசம் இருந்தா போதும். ம். அப்படின்றதெல்லாம் வந்து வர்றதா இருந்தால், ம் ஒரு 10வது பெயிண்டிங், 15வது பெயிண்டிங்ல தான் அது வரும். ஓகே. அப்ப அப்ப அதுவரைக்கும் அந்த சைஸ்ல ஒரு ஒரு பெயிண்டிங் செய்ய முடியாது. ம். செஞ்சா சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்றதும் சொல்ல முடியாது. அங்க அங்க தானே ப்ராப்ளமே வருது. ம். ம். மண்டலா பெயிண்டிங் பண்ணலாமா? மண்டலா வில் பி பேர்ட்ஸ் அத கோண்ட் டைப் ஃபார்மேஷன் மண்டலால பண்ணி இல்ல கோண்டாவே பண்ணிடலாம். லைக் ஜஸ்ட் ஒரு பேர்டு ஒரு இது அந்த மாதிரி. இது வார்லியே ம். ஆம் இல்ல வார்லி அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம பேசுனதுனால சொல்றேன். அந்த வார்லியே ம். ஆ ஒரு 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 பெரிய ஒரு நேரேஷன் இருக்கும். அ ந இப்ப ஆக்சுவல் நேரேஷனே சொல்றேன் நான். ஆக்டிவிட்டீஸ் இன் அ வில்லேஜ்ன்ற மாதிரி. ஆமா. இது ம். சென்ட்ரல் ஹப். ம். அது ம். அ அங்க தான் வந்து எல்லாரும் நைட் தங்குவாங்க. அந்த மாரி ஒரு ம். இடம் இருக்கும். ம். ம். ஆ இன்னொன்னு வந்து என்ன இருக்கும்னா, ஆ சாப்பாடு செய்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். ம். ஆ இப்ப இப்ப அது அது அப்ப சென்ட்ரல் ஹப். இந்த மாதிரி ஆ ரெஃபரன்ஸ் நான் பார்த்ததில்ல சார். நீங்க சாப்பாடு செய்றதுக்கு இடம் இல்ல. ஐ ஹவ் சீன் அந்த ஹியூமன் ஃபார்ம்ஸ வந்து அந்த ஸ்மால் இது லைன்ஸ்ல காமிச்சுட்டு,
தே ம். ஃபார்ம் ரவுண்ட்ஸ் அப்படின்றது தான் பார்த்துருக்கேன். நீங்க சொல்ற ஹண்ட் சாப்பாடு ஹண்டிங் செய்ற இடம் ஹண்டிங் ஹண்டிங் போவாங்க. ஓகே. ஒருத்தன் ஒரு குடிசை ஒண்ணு இருக்கும். அந்த குடிசையில வந்து 4, 5 பேர் ஆ. படுத்திருப்பாங்க. ஓ! இது நான் பார்த்ததே இல்ல சார். படுத்திருப்பாங்கன்றதெல்லாம் நான் பார்த்தது இல்ல. சார் நான் ரெஃபரன்ஸ் கிடைச்சு நான் அனுப்புறேன் நான். ஓகே. தட் வில் பி ஆ வெரி இன்ட்ரஸ்டிங். ஆமா. ஆ ப அனிமல்ஸ் எப்படி காமிச்சாங்க? பேர்ட்ஸ் எப்படி ஆமா, காமிச்சாங்க? ஆமா. அட் அ சர்டன் டைம் ஐ ஹவ் ஆக்சுவலி வொர்க்ட் வித் இந்த வார்லி பீப்பிள், சந்தாலா வார்லி பீப்பிளோட ஒர்க் பண்ணாங்க. சந்தாலா அவங்களும் ப்ராபப்ளி தோஸ் பீப்பிள் ஆல்சோ கேம் ஃப்ரம் த சேம் ஏரியா. இந்த ஓகே, ஓகே. ஒரிசால சந்தாலா இல்லையா? ஓகே, ஓகே. அவ அவங்களோட நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, ஓகே. ம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி. டு டு யூ சி வாட் அபௌட் மதுபானி சார்? அவங்க ம கூடயும் வொர்க் பண்ணியிருக்கீங்களா? ம் மத்தபடி அந்த லேடி வந்து அந்த அந்த அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல உட்கார்ந்து இருந்திருக்கேன். எனக்கு என்னமாச்சும் ஒரு கிளி வரைஞ்சு குடுன்னும். ம். நான் ஒரு கிளி வரைஞ்சு குடுப்பேன். ரியலிஸ்டிக்கா கிளி ஒண்ணு வரைஞ்சு குடுப்பேன். அந்த அம்மா வந்து அந்த கிளிய வந்து அதோடைய ஸ்டைல்ல மாத்தும் அத. ஓ! வாவ்! ஓகே, மாத்தும் அப்டின்னா, என் கிளிய வந்து அப்படியே ரியலிஸ்டிக்கா அந்த அம்மா வரையுது. ஓகே. வரைஞ்சிட்டு அப்புறம் சொல்லும். அரே! ம். बेटे तो तू तू तुम्हारे ना அத என்னமோ ஒரு லாங்குவேஜ்ல ஆனா ஓ! ஹிந்தி மாரியே அவங்க இருக்கும் அது. பெரியவங்களா? மீன்ஸ் ஏஜ் வைஸ் அவங்க ய பெரியவங்களா இருப்பாங்களா? ஐயோ! எனக்கு 35, 40 வயசு இருக்கும்போது, அந்த அம்மாக்கு வந்து 65 அப்படி இருக்கும். ஓகே. அ மோஸ்ட்லி தே வேர் ஆர்டிஸ்ட் அங்க. அந்த அம்மா ஒரு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே. அந்த அம்மாக்கு இது படம் வரைய வரும். அதுக்கப்புறம் இத ம். கூட்டிட்டு வந்து இந்த அம்மாவ படமே வரைய வச்சுட்டாய்ங்க ஃபுல்லாவே. ஓ! அது அப்படிதான் அந்த அம்மா வந்து அது உள்ள உள்ள வந்துச்சு ஆட்டுக்குள்ள. என்ன பேர் சார் அவங்க பேரு? மறந்து போச்சேம்மா. என்னமோ ருக்மிணி தேவியோ என்னமோ சம்திங்மா. ஓ! ஓகே. என்னமோ ஒரு ஆர்டிஸ்ட் தேவி. ருக்மிணி தேவியா சொல்றீங்க? இல்ல. அவங்க இல்ல. ஏது மதுபனி ஆர்டிஸ்ட் ருக்மிணி தேவியா? ஆ. மதுபனி ஆர்டிஸ்ட் ருக்மிணி தேவின்னா அவங்கள தான் சொல்றேன் நான். ஓகே. அவங்களா தான் இருக்கணும். ஒரு கண்ணாடி போட்டுட்டு ஒரு ஒரு லேடி. ம். ஒரு கிராமத்து லேடி. பக்கா கிராமத்து லேடி. அப்ப அந்த அம்மா வந்து நான் வரைஞ்சு தந்த அதே கிளிய வந்து திரும்ப வரையும். ம்ஹ்ம். அப்போ மதுபனி ஹேண்ட் அவங்களோட ஸ்ட்ரோக்ஸ்லாம் ரொம்ப அ ஷி இஸ் வெரி கான்ஃபிடென்ட் அபௌட் வாட் ஷி இஸ் டூயிங்ன்ற மாரில்ல? இ இல்ல அந்த அம்மாக்கு அப்படிதான் வரைய வரும். வேற எப்படியும் வரைய வராது. ஓகே. இப்ப நம்மளால இந்தியன்ஸால ம் அதான் இங்கிலாந்துலயே இருக்கக்கூடிய ஆட்கள் வேற. இங்கிலாந்து, அமெரிக்காலயே இருக்கக்கூடிய ஆட்கள் வேற. மத்த ஆட்களால வந்து ஆ டிப்பிக்கல் அமெரிக்கன் ஆக்சென்ட்ல வந்து பேச முடியுமா? எப்படி இருந்தாலும் இந்தியன் ஆக்சென்ட் கொஞ்சம் போல வரும். ம். இல்லையா? நாட் பிக்காஸ் வி ஆர் ஆ நாட் எஜுகேட்டட். வி ஆர் ம். இல்ல அப்படிதான் வரும் அது. ஓகே. கான்ட் ஹெல்ப் கான்ட் ஹெல்ப்ன்ற மாரி அது. அந்த மாதிரி இந்த அம்மாக்கு வந்து இப்படிதான் டிராயிங் வரும். வேற எப்படியும் ம். வராது. ம். ம். அதனால அந்த அம்மா அப்படிதான் டிராயிங் போடும். இந்த இடம் கொஞ்சம் நேரோவா வர்றதுனால, இந்த ஷேடோ அவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது. இந்த இடத்துல ஷேடோ வந்து முடிஞ்சிருது. முடிஞ்சு ஃபேட் அவுட் ஆகுது. நான் இப்ப பேஸ் கலர் ஒண்ணு வச்சேன்ல, யூசுவலா என்ன செய்வாங்கன்னா, இந்த மாரி பேஸ் கலர் வச்சதுக்கப்புறம், இது மேல கலர் ஏத்திக்கிட்டே போவாங்க. ம். ம். திக்கா பெயிண்ட் கொண்டாந்து, இந்த கலர மிக்ஸ் பண்ணி, அந்த கலர் வச்சுன்னு நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்ப. ம். எனக்கு வந்து என்னுடைய பெயிண்டிங்குடைய சக்சஸ் இல்ல என்னுடைய சக்சஸ். ம். என்னுடைய சக்சஸ் வந்து என்னைய பொறுத்தவரைக்கும், அந்த டெக்னிக்க நான் கரெக்ட்டா டீச் பண்ணேன்றது தான் என்னுடைய சக்சஸ். இப்போ வந்து நான் என்ன செய்றேன்னா, அந்த ஹைலைட் கொஞ்சம் போல தெரியிற மாரி, லேசா அப்படி கலர் ம். வச்சுக்கிட்டே ம். வர்றேன். ம். ம். புரியுது சார். நான் பார்க்குறேன். அப்படியே வச்சுக்கிட்டே வர்றதுனால, ம். ம். இப்ப அந்த இடத்துல வந்து நான் ஹைலைட் மாத்திரம் வச்சேன் அப்படின்னா, ம். அங்க என்ன இருக்கணுமோ அது வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு, ஐ திங்க். ஓகே. அ அது வைக்கிற வரைக்கும் எனக்கு தெரியாதுல்ல.
இப்போ அந்த ஃபேப்ரிக் டெக்ஸ்டைல் பண்ணும்போதே நீங்க செய்யறத அப்படியே செஞ்சுட்டே போறேன். ஆனா, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபோல்டு தெரியுது. மீன்ஸ் யூ ஹேவ் டூ ஷோ அ கர்வேச்சர் அப்படின்னா, யூ ஆ, ஷோ த ஹைலைட் இன் த சென்டர் வேரெவர் த லைட் ஃபால்ஸ். எய்தர் 2 ஆமா. சைட்ஸ் லைட் அண்ட் சென்டர்ல டார்க்கன் பண்ணிட்டு, இல்ல 2 சைட்ஸ் டார்க்கன் சென்டர்ல ஹைலைட் பண்ணா அந்த கர்வேச்சர் கிடைக்குது. சோ வந்துருது. அதான் சோ டெக்னிக். ஆ. அது ஆனா எவ்ளோ குடுக்கணும் அந்த கர்வேச்சருக்கு அப்படின்றது பிராக்டிஸ்ல தான் வரும். பை சீயிங். ஆமா, எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வருது அது. பை Even சீயிங், after I put it பை on the ட்ரையிங். paper, I'm not ஆ, able to see the curvature. நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து தள்ளி பார்த்தா தான், ஓகே நான் என்ன பண்ணியிருக்கேன்றது தெரியுது. ஆமா. அதுக்காக தான் என்ன செய்றது, அந்த கண்ண சுருக்கிட்டு பார்க்கிறதுன்னு ஒண்ணு செய்வோம் தெரியுமா நம்ம? அப்படியா? ஓகே. கண் நான் கண்ண பண்ணதில்ல சார். கண்ண ஆ, இப்பயே பார்த்தாலே, இப்ப இந்த படத்த பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே, கண்ண அப்படின்னு சுருக்கி பார்த்தோம்னா, ஓகே. கான்ட்ராஸ்ட் வந்து இன்கிரீஸ் ஆகும். அந்த ஓ! நடுவுல ஓகே, இருக்கக்கூடிய ஓகே, கலர்ஸ்லாம் மறைஞ்சிரும். ஓகே. அப்ப கான்ட்ராஸ்ட் இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னா, டிராயிங் வந்து அடுத்த ஆளுங்க பார்க்கிறப்ப, வெளி பீப்பிள் பார்க்கிறப்ப, ஆ, அவங்களுக்கு வந்து ஹையஸ்ட் கான்ட்ராஸ்ட் தான் கண்ணுக்கு தெரியும் முதல்ல. ஓகே, ஓகே. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும்ன்றது வேற. முதல்ல வந்து ம், தெரிய ஆரம்பிக்கிறது அந்த ஹையஸ்ட் கான்ட்ராஸ்ட் தான் தெரியும். ம், அப்ப அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு வந்து நம்ம வந்து அந்த ஹையஸ்ட் கான்ட்ராஸ்ட்ட பவர்ஃபுல்லா காட்டிட்டோம் அப்படின்னா, பிரமாதமா இருக்கு படம்ன்ருவாங்க. ம். படம் எப்படி இருந்தாலும் சரி. ஓகே. இப்ப நான் அந்த 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 கான்ட்ராஸ்ட்ட வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் நான். இதே இது ஆயிலா இருந்தா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா செய்ய முடியாது. ஏன்னா, அது காயற வரைக்கும் வராது. அதனால அப்ரோச்சே வேற மாரி இருக்கும். இது இப்ப நான் செஞ்சுட்டு இருக்கிறது எதுவுமே உண்மை கிடையாது. அங்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ம். அது போதும்ன்றேன். ரொம்ப நல்லா இருக்கு சார். அந்த கால்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. அந்த உட்காந்துருச்சு லெக்ஸ். ஆ. உட்காந்துட்ட மாரி இருக்கு பார்க்கறதுக்கு. இப்ப வந்து என்ன செஞ்சுருவோம், என்னுடைய ஃபேன் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. கலர் வந்து ரொம்ப குயிக்கா காயுது. குளிர்லையா சார் அங்க? லேசா குளிருது. லேசா குளிருது. ஆனா, ஃபேன் இல்லாம உட்காந்துருந்தா எனக்கு என்ன ஆகும்னா, அந்த ஸ்ட்ரெயின் பண்றேனா, அதனால பாடி ஹீட் இன்கிரீஸ் ஆயி வேர்க்க ஆரம்பிச்சுரும் திடீர்னு. ம். அப்ப வேர்க்க ஆரம்பிச்சுச்சுன்னா,
வேல்யூ கரெக்டா இருக்கான்றதுல தான் ம். படத்தோடைய சக்சஸே. அப்ப அந்த வேல்யூ ஸ்கேல ஒரு ஒரு மோர் தென் 75% ஒரு 85% 90% கொண்டு வந்துட்டோம்னா படம் வந்து பிரமாதமா தெரியும். இப்ப கொஞ்சம் போல தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் போல மீடியம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால கொஞ்சம் பிரைட்டா தெரியுது. ஓகே. காயும்போது டல் ஆயிரும் திரும்ப. அதனால கொஞ்சம் பிரைட் தேவைக்கு மேலேயே பிரைட்டா இல்ல வைக்கிறேன். மீடியம் மிக்ஸ் பண்ணது பிரைட்டா தெரியறதுக்கு தான் சொன்னீங்க இல்லையா? இல்ல மீடியம் மிக்ஸ் பண்றது ஒட்டுறதுக்காக, ஒட்டுறதுக்காக, ஓகே. பைண்டிங்க்காக. பைண்டிங்க்காக. என்கிட்ட பைண்டர் இருக்கா? நான் பார்க்கணும் சார். இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஐ டோன்ட் திங்க் ஐ ஹேவ் அ பைண்டர். தேவையில்லல்ல சார்? பைண்டர் தேவையில்ல. தேவையில்ல. மீடியம் தேவையில்ல இப்போதைக்கு. ஆனா என்னன்னா, ஒரு 5ல இது நம்ம வந்து ஆக்சுவலா வந்து வி ஆர் நாட் எக்ஸாக்ட்லி என்ன சொல்றது? பெயிண்டிங் பண்ணல அப்படின்னு சொன்னா நியாயம் இருக்காது. ஆக்சுவலி அதுதான் உண்மை. வி ஆர் நாட் எக்ஸாக்ட்லி டூயிங் அன் ஆர்ட் ஒர்க். என்ன சார் இப்படி சொல்றீங்க? வி ஆர் டூயிங் எ ஸ்டடி. ஓகே. அதாவது இந்த இடத்துல இந்த லைட்ட வச்சோம்னா, இந்த இடம் இப்படி டர்ன் ஆகும். இந்த இடத்துல இப்படி ம். லைட்ட வச்சோம்னா, இது பக்கத்துல வரும். இந்த இடத்துல இத வச்சோம்னா, அப்படின்றத ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் வந்து அப்படின்றத சொல்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ம். இப்ப நான் வந்து இப்ப ஒரு எல்லோ எடுத்திருக்கேன். லெமன் எல்லோ எடுத்திருக்கேன். லெமன் எல்லோ எடுத்திருக்கேன். நான் வந்து ம். இந்த இடத்துல வந்து ஒரு கிரே டோன் வச்சேன் இல்லையா? அந்த கிரே டோனோட லெமன் எல்லோவ மிக்ஸ் பண்ணி ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ரொம்ப குயிக்கா காயுது. ரொம்ப கேர்ஃபுல்லா தள்ளணும். இல்லாட்டி பொசிஷன் மாறுச்சுன்னா, திரும்ப செட் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். முதல்ல எனக்கு வசதிக்கு வச்சுட்டு, அப்புறம் கேமராவ செட் பண்ணணும் நான். ஃபுல்லா தெரியுது இல்லையா? பெர்ஃபெக்ட்டா இருக்கு சார். ஓகே. ஃபுல்லா தெரிய ஆரம்பிச்சுருச்சு. சரியா? இப்ப நான் வந்து ஆ என்னுடைய சக்சஸ் வந்து எனக்கு இந்த எல்லோ பத்தல. அதனால குரோம் எல்லோவையும் கொஞ்சம் எடுக்கிறேன் நான். லெமன் எல்லோ எடுத்தேன் முதல்ல. ம். லெமன் எல்லோ வந்து ரொம்ப ஒரு மாரி ஆ ஆசிடிக்கா தெரியுது. அ அதனால ஓகே. ஆ குரோம் எல்லோ எடுத்துக்கிறேன். குரோம் எல்லோ, எல்லோ டீப், கேம்போஷ் இதுக்கெல்லாம் ஒரு கலர்ஸ். சரி. இந்த எல்லோக்கும் அந்த எல்லோக்கும் வித்தியாசம் தெரியுது ஆ இல்லையா? இந்த தெரியுது எல்லோக்கும் சார். அந்த எல்லோ அவ்வளோ தூரம் தெரியுது. இருக்கு. ஆமா. அப்படி அத எடுத்துக்கிட்டு நான் அந்த எல்லோவ கம்ப்ளீட்டா விட்டுறேன் நான். ம். ம். விட்டுட்டு பிரஷ்ல கொஞ்சம் இருக்கு. ம். எடுத்துட்டு இது வச்சு பார்க்க போறேன். இப்ப ரொம்ப பிரைட்டா இருந்துச்சுன்னா, எல்லோ ஆக்கர் சேர்ப்பேன் இதுல. அந்த பிராஸோட ஃபீல் வர ஆரம்பிச்சுது. ஐ ஓகே. கேன் சீ தட். அந்த அந்த எல்லோ இருந்தா தான் அந்த பிராஸோடைய ஃபீல் வர ஆரம்பிக்கும். ம். ஆக்சுவலா சில்வர் அப்படின்றோம். ம். ஆ ஆ அந்த 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 எல்லோயிஷும் வந்தாகணும் கட்டாயமா. ம். 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 அந்த பிராஸோடைய அந்த எல்லோ வந்துரக்கூடாது அவ்வளவுதான். ஓகே. ஒரு மாரி கோல்டன் எல்லோ சொல்றீங்க. கோல்டன் எல்லோ வந்துரக்கூடாது. ஆரஞ்சு ஜாஸ்தி வராது இதுல. என்னன்னா சில இடங்கள்ல அதெல்லாம் ஆயிருக்கு.
ஆ அதெல்லாம் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். சரியா? அந்த இத அப்படியே வச்சுக்கிறேன் நான். ஓகே. வச்சுக்கிட்டு இப்ப அந்த எல்லோவ நான் இந்த இடத்துல கொண்டு வரணும். எங்க இருக்கு? இந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு ஹைலைட் ஒண்ணு வருது. இந்த இடத்துல ஒரு ஹைலைட் ஒண்ணு வருது. அந்த இடத்துல ஒரு ஹைலைட் ஒண்ணு வருது. அந்த கட்டுக்கு கீழ அந்த இடத்துல ஒரு ஹைலைட் ஒண்ணு வருது. இந்த இடத்துல ஒரு கோடு இருக்குன்னு வச்சுக்கிறோமே, ம். அந்த இடத்துல ஒரு கோடு இருந்துச்சுன்னா, இந்த இந்த கட்டுக்கு கீழ அந்த முதல்ல பிளாங்க் போட்டுக்கிறோம். லைனுக்கு கீழ ஒண்ணு வருது. ஆமா. இதுக்கு மேல வருது. அது எப்படி வருதுன்னு தான் எனக்கு தெரியல. இதுக்கு மேலயும் வருது, கீழயும் வருது. ம். இதுக்கு கீழ வருது. இதுக்கு கீழ வருது. அந்த இடத்துல கம்ப்ளீட்டா வேற ஒரு டோன் இருக்கு. கொஞ்சம் லைட்டரா இருக்கு அந்த இடம். ம். திஸ் இஸ் yellow occur and the other yellow. அந்த என்ன yellow சார் யூஸ் பண்ணிருக்கீங்க? ஆ எல்லோ டீப். ஓகே. அண்ட் அது டைல்யூட் பண்ணிருக்கீங்க. ஒயிட் போட்டு மிக்ஸ் ஒயிட் பண்ணிருக்கேன். போட்டிருக்கீங்க. ஓகே. ஒயிட் மிக்ஸ் பண்ணிருக்கேன். பட் சீனரி பெயிண்ட் பண்ணும்போது நெறைய வாட்டர் எடுத்து தான் பண்ண சொல்றீங்கல்ல? இதுல ஜாஸ்தி வாட்டர் மிக்ஸ் பண்ணல. இதுல இதுல வந்து ஆ அதான் இப்ப 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 நம்ம செஞ்சுகிட்டு இருக்கிறது வந்து, ஆ ஒரு இவர் நம்ம ரெம்பிரான்ட் மாதிரி ஆட்கள் ஆ சரி கொஞ்சம் மாடர்ன் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா, இப்ப அ ம அ மேனு இல்லாட்டி மத்தீஸ் வந்து ஆ ஒரு சீரிஸ் ஒண்ணு செய்றாரு அப்படின்னா, இவன் காத்துக்கிட்டு இருப்பான். ம் ஏஜென்ட். சரி அத செஞ்சு முடிங்க. இந்த ஒரு கிளையண்ட் வந்து கேட்டிருக்காங்க ஒரு பெயிண்டிங். ம். இந்த பெயிண்டிங்க போய் குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காத்துக்கிட்டு இருப்பான். ஆ அதனால மத்தீஸ் வந்து அந்த பெயிண்டிங் நல்லா தான் செஞ்சாகணும். ஓகே. அதனால அவர் வந்து சில காம்ப்ரமைசஸ் அவர் பண்ணித்தான் ஆக வேண்டி வரும். ஆ புதுசா இன்னோவேட்டிவா என்னமாச்சும் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்லாம் செய்ய முடியாது. செஞ்சாருன்னா, சரியா வரலன்னா கிளையன்ட்க்கு பெயிண்டிங்க குடுக்க முடியாது. ம். அப்படின்றப்ப இதெல்லாம் ஏன் அந்த இடத்துல லைட் அப்படி வந்திருக்கு அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணவே கூடாது. ம். அந்த இடத்துல லைட் வந்திருக்குன்றத ரியலைஸ் பண்ணிட்டோம்னா, அந்த லைட்ட செஞ்சுட்டு போயிறது தான் பெஸ்ட்டே தவிர, அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா, எங்கருந்து வந்திருக்குன்றத பார்க்க இல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன்ல உங்க எதிர்ல என்ன இருக்கோ அதோட ரிஃப்ளெக்ஷனும் இருக்குல்ல. தேர் குட் பி சம் திங் விச் இஸ் ஃபாலிங் ஆன் த ஆப்ஜெக்ட். இட்ஸ் லைக் அ மிரர் தானே. ம். உங்களோட என்ட்ரன்ஸ் தெரியுது அதுல. லைக் எங்க ஆ. வச்சு ஆமா, எடுத்திருக்கீங்கன்னு தெரியல. ஆமா. ம். அதனால அவ் அ இல்ல அந்த அனலைஸே பண்றது இல்லன்றேன் நான். ம், ம், ம். அந்த அனலைஸ் கூட பண்ண வேண்டாம். ம். வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போது. ம். இன்னொரு ஒரு நேரத்துல வந்து ஒரு லெக்சர் ஒண்ணு குடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு லைட் ஒண்ணு வருது. அந்த லைட் இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல வருது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் செய்யணும்னு எம்பசைஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கலாம்.
ஓகே, ஓகே. ஆக்சுவலா நம்ம செய்யல. ம். நம்ம செய்யல. அடுத்தாள செய்ய விட்டு வேடிக்கை பார்ப்போமேன்னு சொல்லலாம். ம். ஆ ஆ என்னன்னா 2, 3 லைன்ஸ் வருது. அந்த லைன்ஸ் வந்து அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. அதனால அந்த லைன போட்டுறலாம் அப்படின்னு பார்க்குறேன். கொஞ்ச நேரத்துல அந்த அந்த இடத்தோடைய மீனிங்கே மாறி போச்சு இல்லையா? ம். அந்த இந்த இடத்தோடைய மீனிங்கே மாறி போச்சு. ஆமா. ரொம்ப நல்லா இருக்கு சார். ஓகே. நான் ஹேண்டில் முடிஞ்சாச்சுன்னு நெனச்சு நீங்க இன்னும் நெறைய பண்ணிட்டே இருக்கீங்க அதுல. யூ ஆர் இம்ப்ரூவைசிங் ஆன் தட் மோர் அண்ட் ஆமா. மோர். அந்த 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 ஹேண்டில் இன்னும் டைமென்ஷன் கேக்குது அது. ம். சில வொர்க்ஸ் அதுதான் எப்ப முடிப்போன்னே தெரியாம போயிட்டே இருக்கு உள்ளுக்குள்ள. அது இன்னும், ஆமா. இன்னும், இன்னும், இன்னும் டீட்டெயில் குடுக்க, குடுக்க, குடுக்க யூ ஸ்டார்ட் யூ வாண்ட் டூ டூ இட் மோர் அப்டின்ற மாதிரி. அப்ப அப்ப என்னன்னா, ஆ பிகாஸ் அந்த ஃபார்ம் தெரிய ஆரம்பிக்குது. அத இன்னும் டீட்டெயில் பண்ணணும், இன்னும் டீட்டெயில் பண்ணணும் அப்டின்ற மாதிரி உள்ள போயிட்டே இருக்கு. ஆமா. ஆனா ஒரு இடத்துல நிறுத்தி தான் ஆகணும் அப்படின்றத வந்து எங்க நிறுத்தி ஆகணும் அப்படின்றத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆ. வச்சுக்கிட்டு அது அது டைம் எடுக்கும். அந்த ம். அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு டைம் எடுக்கும். இட்ஸ் நாட் தட் ஈஸி டூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு பண்ண முடியல சார். டெக்ஸ்டைல்ங்கும்போது நான் உங்ககிட்ட அப்பதான் கேட்டேன். ஷால் ஐ ஸ்டாப் ஹியர் சார் அப்டின்ட்டு. அதுக்கு மேல என்ன பண்ணணும்னு தெரியல. வச்சு, வச்சு ட்ரை பண்றேன். இன்னும் பெர்ஃபெக்ட்டா வருமான்ட்டு. ஆ. ஸோ வி நீட் டூ நோ டூ ஸ்டாப். அது தெரியல. நெறைய விஷயங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே போக வேண்டியிருக்கும். இம்ப்ரூவைஸ் பண்றதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு மீனிங்கோட இம்ப்ரூவைஸ் பண்ணோம்னா நல்லாருக்கும். அதுதான். மீனிங்னா என்னன்னா, இப்போ இங்கருந்து அந்த லைட் வந்து இங்க அந்த பால் வந்து அப்படி டர்ன் ஆகுது. ம், ம், அதனால தான் இது வந்து இப்படி வெளியில வந்திருக்கு. ம். அப்படின்றத ஒரு 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 கதையா சொல்லிட்டு போனோம்னா நல்லாருக்கும். அது இல்லாம நம்ம பாட்டுக்கு மொட்டையா செஞ்சோம் அப்படின்னா, படம் வந்து ஆஹா! அப்படின்னு இருக்காது.
நிறைய விஷயங்கள் எஜுகேட்டட் கெஸ். இதுல பிரஷ் ஸ்ட்ரோக்கையும் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். பெருசா போயிருச்சுன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஆமா சிறுசா ஆமா இருந்துச்சுன்னா பத்தாது. ம் அதையும் பார்த்துக்கிட்டே வரணும் நம்ம. ஓகே சார் சரி அப்படி வந்துருச்சா, அப்ப இங்க வந்துருச்சா, இந்த இடத்துல இப்படி வருதா அப்படின்றத போய்கிட்டே இருக்கணும். நீங்க பிரஷ் டிப்ப ஷார்பன் பண்ணாமயே ஷார்ப்பா வருதா சார்? இல்ல நீங்க பிரஷர் குடுக்கறதுனால அந்த டிப் பிரஷ்ஷை வந்து நான் ரோல் பண்ணி ஆக்சுவலா வந்து எப்படி கலர் எடுக்கிறேன்னா இப்படி செஞ்சுட்டு ம் பிரஷ் அப்படி ரோல் பண்றேன் நான். ஓகே அப்படி ரோல் பண்ணி அந்த டிப்பை வச்சுக்கிறேன். டிப்பு கொண்டாந்துடுறேன். அந்த டிப்பு போச்சு அப்படின்னா திரும்ப இதுக்கு போயிடுறேன், நான் பேலட்டுக்கு போயிடுறேன். ஓகே ரொம்ப அழகா வந்திருக்கு சார் ஜெக்கு. மீன்ஸ் அழகா அது உட்காந்துருச்சு. கலர் வச்சுட்டே இருக்கும்போது ஒண்ணும் தெரியல. இப்போ ஆ. டக்குன்னு பார்க்கும்போது வாவ்! அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு கலர் வைக்கும்போதும், அந்த ஹைலைட் வைக்கும்போதும் இன்னும் பிளாக்கும் வைக்கணும் இல்லையா? எது வைக்கணுமா வைக்க வேணாமான்றது பின்னாடி இருக்கிறத பொறுத்தது. ம். பின்னாடி என்ன கலர் கொண்டு வர போறேன். நான் இங்க இப்ப வச்சே ஆகணும்ன்றது மாதிரி இப்பயே வச்சாகணும் போல தோணுது. ஏன்னா அது இல்லாட்டி இந்த ஹைலைட் வந்து ம். போதுமான அளவுக்கு இருக்குமான்றது தெரியல எனக்கு. ம். ம். இப்ப என்கிட்ட கேட்டிருக்காங்க. நீங்க டிராயிங் பண்ணும்போது நான் வந்து பார்க்கலாமான்ட்டு. ஆ, அவன் ஐ வாஸ் நெவர் கான்ஃபிடென்ட் டு யூ நோ டு அலோவ் சம்படி டு வாட்ச் வென் ஐ அம் டூயிங். ஆ. சோ இல்ல அது 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 வர்றதுக்கு வந்து என்னன்னா அதுல ஆ, எ எ எங்கள மாரி சீசன்ட் ஆளுகளுக்கே நடக்கும் அது. என்ன நடக்கும்னா, ஆ ஓரளவுக்கு நல்லா வர ஆரம்பிச்சுச்சுன்னா, அந்த ஒரு ஷோ ஆஃப் பண்ற ஒரு நம்மள அறியாமயே ம். ஒரு 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 ஃபிளேர் காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அங்க தான் ஓட்ட ஓகே. விழும். இந்த இதுல அந்த டிசைன் குடுத்துருக்கீங்கல்ல, மேல அந்த கர்வேச்சர் குடுத்து அந்த ஆ, சென்டர்ல வர அந்த இது அதுக்கு ஆ. அதுக்கு பேர் என்ன வொர்க்கு? ஃபிலிகிரி. எம்பாசிங்கா? ஃபிலிகிரி. ஆ, இந்த ஆ. ஃபிலிகிரி வொர்க் ரொம்ப அழகா வந்திருக்கு சார். சரி, ஆமா. மேல உட்காந்துருச்சு இல்லையா? அந்த இடம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. அந்த லெஃப்ட்ல வர ஹைலைட், ரைட்ல வர ஹைலைட் எல்லாம் சேர்ந்து அது அப்படியே அந்த கர்வேச்சர் ரொம்ப அழகா எடுத்து குடுக்குது. நான் இத அப்படியே விட்டுறலாமான்னு பார்க்குறேன். ஃபோட்டோ எடுத்துருங்க சார். சரி. இந்த ஸ்டேஜ்ல. பேக்கிரவுண்ட வச்சு இன்னும் நெறைய விஷயங்கள் செய்யலாம். ஓகே. ஆ, ஆ, அதாவது பேக்கிரவுண்ட பிரைட் ஆக்கி, இதுல டார்க்கா இல்லாத இடங்கள் எல்லாம் பேக்கிரவுண்ட பிரைட் ஆக்குறதுனால, இதுல டார்க்கா இருக்கிற மாரி காட்டலாம். ம். அது அப்படிலாம் உண்டு. நெறைய வேலைகள் உண்டு. ம். ஆ என்னன்னா, கிளாஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப, ம். ம். தி மெத்தட் இஸ் எனஃப் டு இல்ல அண்டர்ஸ்டாண்ட். ஆமா. அது அது இல்ல ஒரு 3 கிளாஸ், 4 கிளாஸ்ல முடிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ம்.
ஒரு எவ்வளவு நாளைக்கு இத உட்கார்ந்து செஞ்சுட்டு இருக்கிறது? ம், ம், ஸ்ட்ரேஞ்ச்லி எனஃப் ம். ஆ எல்லாருமே வீட்ல இருக்கோம். ஆ இன்னும் எவ்வளவு நாளைக்கு ஒரே பெயிண்டிங்க செஞ்சுட்டு இருப்பீங்கன்னு கேட்பாங்கல்ல. அது ஒரு கஷ்டமான ஒரு கேள்வி இல்ல. அதுக்கு பதில் மேபி இது சொல்றது. வாட்டர் கலரா இருந்தா டக்குன்னு முடிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன்ல. ஆமா, வாட்டர் கலர் தான் முடிச்சிருந்திருக்கோம். இது அக்ரிலிக் ஒர்க்ன்றது ரொம்ப நல்லா அந்த இருக்கு ஜக் சார். இது இது அப்படியே இது நல்ல வெள்ளியும், தங்கமும் கலந்த ஒரு கலரா அழகா ஆமா, வந்திருக்கு சார். ஒரு கலர் வந்துச்சு. ஆக்சுவலா அது வெள்ளியும் தங்கமும் கலந்த மாரி தான் இருக்கு. ஓகே. ஆ என்னன்னு சொல்லிட்டு தெரியல. வீட்டுக்கு எய்த்தாப்ல எல்லோ எல்லோயிஷ் வீடு ஒண்ணு இருக்கு. அங்கருந்து எல்லோ ஓகே. வருதுன்னு நெனைக்கிறேன். ஓகே, ஓகே. அந்த லைட் அங்கருந்து வர்றது, என் வீட்டுக்கு ஓகே, எய்த்தாப்ல ஓகே. அங்க ஓகே, ஓகே, ஓகே. உள்ள அதனால தான் அப்படி தெரியுதுன்னு நெனைக்கிறேன். எனிவே இப்போ வந்து நான் என்ன செய்ய போறேன்னா, ஆரஞ்சுக்கு போயிற போறேன். ம். வாமல்லி எண்ணெயும், ஆரஞ்சுல வந்து அங்க என்ன இருக்குதோ, அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுற போறேன். ம். வாமல்லி எண்ணெயும், எல்லோவையும் சேர்த்து கீழ இருக்க ப்ரவுன் வெளியில வர்ற மாரி இருக்கு. எப்படின்னு தெரியல. இட் லுக்ஸ் அஸ் இஃப் இட்ஸ் கமிங் அவுட். என்ன அக்ரிலிக்ல வர்றதுக்கு சான்சஸே இல்ல. ஓகே. அது என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அத கொஞ்சம் செக் பண்ணணும்னா. அத வெளிய வரா மாதிரி இருக்குன்னா? இட்ஸ் இட்ஸ் கமிங் ஃப்ரம் அண்டர்நீத். மிக்ஸ் ஆகி வெளியில வருது. ஓகே. மிக்ஸ் ஆகுதுன்ற. ஓகே, ஓகே. இப்பதான் நான் வந்து அந்த கண்ண சுருக்கி பார்க்கறது செய்வேன். ம், கான்ட்ராஸ்ட் வந்து ஏன்னா ஃப்ளாட்டா ஆரஞ்சா தான் தெரியுதே தவிர, ம், பெருசா வித்தியாசமா தெரியல. ம். அப்ப நான் வந்து எவ்வளவு தூரத்துக்கு நான் அந்த லைட்ட கொண்டு போறது, எவ்வளவு தூரத்துக்கு அந்த டார்க்க வைக்கிறது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு, அந்த கண்ண கண்ண லேசா சுருக்கிட்டு பார்ப்பேன். கண்ண ஆ சுருக்கிட்டு பார்த்தா, நீங்க செஞ்ச ஒர்க்க கண்ண சுருக்கிட்டு பார்க்கணும்னு சொல்றீங்களா? ஆமா. நம்ம செஞ்ச ஒர்க்கையும் கண்ண சுருக்கிட்டு பார்க்கணும். நம்ம ரெஃபரன்ஸையும் நம்ம கண்ண சுருக்கிட்டு பார்த்தோம்னா, என்ன ரெஃபரன்ஸ் என்ன சொல்லுதுன்றது தெரியும் நமக்கு. ஓகே. கான்ட்ராஸ்ட் வந்து இன்னும் நல்லா கிளியரா தெரியும். ஒரு வேல்யூக்கும் இன்னொரு வேல்யூக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து தெரியும். இப்ப இந்த இடத்துல இருந்து இப்படி வருது ஒரு டார்க் இல்லையா? அந்த அந்த ம். டார்க் வந்து சாதாரணமா தெரியல. கண்ண சுருக்கிட்டு பார்த்தா தெரியுது. இப்ப நீங்க அந்த டார்க்குக்கு என்ன மிக்ஸ் பண்றீங்க? கொஞ்சம் போல ப்ளூ மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஓகே. ரெட்ஸ் அண்ட் எல்லோஸ் ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணேன் இல்லையா? ஆ. ஏன் ப்ளூவ மிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா, அது வந்து கான்ட்ராஸ்ட் கலர் ஓகே. ஆரஞ்சுக்கு.
இப்பயே நான் வந்து அந்த புள்ளி எல்லாம் லேசா வைக்க ஆரம்பிச்சிடுறேன். இப்ப என்னன்னா, ஒரு ஒரு சர்க்காஸ்டிக்கா ப சொல்றதா இருந்தால், யாரும் இந்த ஆரஞ்சு பழத்த உரிச்சு சாப்பிட போறதில்ல. அ அதனால ஆரஞ்சு வந்து ஆ அப்படியே ஆரஞ்சு மாரியே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. ம். என்ன வந்து அதுல எசன்ஸ் ஒரு ஒரு குளோப். ஓகே. ஆப்வியஸ்லி ஒரு குளோப். ம். அப்ப அந்த குளோப்ல வந்து ஆ இந்த இடத்துல லைட் விழுகுது. ம். இந்த இடத்துல டார்க் விழுகுது. ம். அத அத கரெக்ட்டா போட்டுட்டு வந்தோம்னா, அந்த குளோப் வந்து வந்துரும். கொசு பிச்சை எடுக்க ஆரம்பிக்குது இல்லையா? திடீர்னு. ம். அந்த மெஷ் விண்டோ போட்டுக்கலையா சார்? இல்ல ஆக்சுவலா கொசு கொசு உள்ள வர்றதுக்கான வாய்ப்பில்ல. ஓகே. ஆ ஆனால் வெளியில போறோம், வர்றோம் இல்லையா? அந்த ம். நேரத்துக்குள்ள அப்படியே காத்துக்கிட்டே இருந்து, "ஏய் திறக்க போறாய்ங்கன்னு" சொன்ன உடனே எல்லா கொசுவும் வேகமா உள்ள வந்து உட்காந்துரும். பிளான்ட்ஸ் நெறைய இருக்குல்ல. ஆமா, நெறைய பிளான்ட்ஸ். சுத்தி சுத்தி பெரிய காடு. அங்க ஒயிட் இல்லையா சார்? ஒயிட் குடுக்கக்கூடாது. ஒயிட் எல்லோ. அப்புறம் குடுப்பான். இல்ல ஒரு ஓகே. ஒயிட் குடுப்பான், அப்புறம் குடுப்பான். முதல்ல எல்லோவ இல்ல வச்சுருவோம். எல்லோவா தான் இருக்கு. ஒயிட் இல்ல. ஒயிட் இல்லாத மாரி தான் இருக்கு. லேசா ஒயிட் குடுத்து தான் ஆகணும். வேற வழி இல்ல. ஓகே. லேசா லேசா அப்புறம் குடுப்பான். இப்ப இல்ல. அப்புறம் லேசா ஒயிட் குடுத்துக்குறோம். ஒயிட்டு அந்த 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 ஹைலைட் இருக்கிற இடத்துக்கு மாத்திரம் ஒயிட் குடுத்துட்டு, இந்த எல்லோ வந்து அப்படியே அப்படியே டிரான்சிஷன் ஆகும். கிரே கிரேட் அவுட் ஆகும் அது. ஆக்சுவலா எல்லோ நான் எடுத்தது வந்து இங்க ஆரஞ்சுக்கு போடுறதுக்காக தான். ஓகே, ஓகே, ஓகே. ஓ! அங்க எல்லோ குடுக்குறீங்களா? ஓகே. எ ஆரஞ்சு தான் குடுக்குறேன். ஓகே, ஆரஞ்சும் எல்லோவும் வேணும் எனக்கு. ஓகே, ஓகே. அது அந்த ஆரஞ்சோடைய ஷேப் ஒண்ணு இருக்கு. நான் அந்த ஆரஞ்சோடைய ஷேப் குடுக்க போறதில்ல. ம். அப்படிதான் இருக்கா? அப்படின்னா தெரியாது. கிட்டத்தட்ட அது மாரி ஒண்ணு போடுவோம். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இல்லன்னா, என்னமாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கிருவோம். அவ்ளோ அவ்வளோதான்.
பட் ரொம்ப நல்லா வந்திருக்கு சார். அந்த ஜக்கு வந்து அவ்ளோ அழகா இருக்கு. ஜக்குடைய ஃபீல் வந்துருச்சு இல்ல? ம். ஆக்சுவல் ஃபீல் வந்துருச்சு அது. அப்புறம் ஒரு பிளாக் மட்டும் குடுக்க வேண்டியிருக்கும்னு நெனைக்கிறேன். எதுக்கு? அந்த ஜக்கோட பாட்டம் சைட்லயும் அந்த அ ரெட்டிஷ் ஆரஞ்சு வருதுல்ல. ஆ, அந்த ஆரஞ்சு வருது. அந்த கீழ ஆ. இருக்கிற கர்வேச்சர்ல. சரி. அந்த இடத்துல இப்ப இப்ப என்ன இப்ப இப்போ கலர்? இப்போ இப்போ ஒரு கேள்வி ஒண்ணு கேட்க போறேன். நான் குடுக்காட்டி வில் யூ கம் அண்ட் கில் மீ? நோ சார். திஸ் இஸ் ஆஸ் இட் இஸ் பியூட்டிஃபுல். இப்படியே முடிச்சா கூட அம் ஒண்ணுமே மீன்ஸ் தி இப்ப பெயிண்டிங் லுக்ஸ் பியூட்டிஃபுல். ஆமா. பின்னாடி பேக்கிரவுண்ட்ல இன்னும் கொஞ்சம் நான் இன்னும் ஒரு இல்ல லைட் அதுவே நல்லா இப் இருக்குன்னு சொல்றேன். ஒரு அ கிளாத் இருக்கு. ஏதோ ஃபோல்டடா ஒரு கிளாத் இருக்கு. நம்ம ஆ, ஸ்டிக்கர பிரிச்சுட்டா திஸ் வில் பிகம் அ கம்ப்ளீட் பெயிண்டிங். ஆ. ஆனால் இப்ப இல்ல என்ன சொல்றேன்னா, எ இது என்ன சொல்றதுக்கு இன்கம்ப்ளீட் வரேன்னா, எங்க எங்க எங்கேயுமே இன்கம்ப்ளீட்டா தெரியலன்னு சொல்றேன். எ எ என்ன நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இப்ப வந்து எங்க வந்து அத நிறுத்தணும் அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு வருது இல்லையா? ம். அந்த அந்த கேள்வியில வந்து எப்படி பதில் வருது அப்படின்னா, எனக்கு எப்ப தோணுதோ நான் நிறுத்திற போறேன். அ அதாவது இந்த பெயிண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் செய்ய வேண்டியிருக்கே அப்படின்னா, சரி செய்யுங்க அப்படின்றேன். இல்ல அப்படிதான் போயாக வேண்டியிருக்குன்றேன். அதாவது I I should have the satisfaction of having done ம், ம். enough for myself. ஆ இப்போ முடிச்சுக்கலாமா சார் இன்னைக்கு? முடிச்சுக்கிறோமா இன்னைக்கு? இது 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 ஆரஞ்ச் இஸ் டன் இல்லையா? ஆரஞ்சு மேபி இல்ல ஒயிட் அது வைக்கணும் காயட்டும். ஃபைனலா அது ஆ ஃபைனலா பண்ணிக்கலாம். அது ஃபைனல்ல பண்ணிக்கலாம். இத நான் கொஞ்சம் போல இந்த இடத்த மாத்திரம் கொஞ்சம் டார்க் ஆயிருச்சு. அத கொஞ்சம் டைல்யூட் பண்ணி விட்டேன்னா, அந்த இடத்துல கொஞ்சம் டல் ஆக வேண்டியிருந்தது. ஓகே. அந்த ஃபேப்ரிக் கீழ வர ஃபேப்ரிக் அந்த அப் இடம் டார்க். அந்த ஓகே, அந்த டார்க்கா வச்சுட்டோம்னா, ஓகே, இப்பயே வச்சுட்டோம்னா, ஓகே. அது அந்த அப்புறம் பின்னாடி வந்து அந்த இடத்துல அதெல்லாம் ரொம்ப இன்சிக்னிஃபிகன்ட் இடம். அத அத பட் நீங்க இன்சிக்னிஃபிகன்ட் சொல்றீங்க. பட் அதுதான் அந்த ஃப்ளோ அந்த ஃபேப்ரிக்கோட ஃப்ளோ தான் எடுத்து ஆமா, குடுக்குற மாரி இருக்கும். ஆமா. அது இன்சிக்னிஃபிகன்ட் இடம். ஆனா, ம், அந்த இடத்த வந்து கேர்ஃபுல்லா நம்ம ஹேண்டில் பண்ணலன்னா, ஆ அந்த பெயிண்டிங்கே ஒரு அசிங்கப்படுத்திரும் அது. ம். அதனால இப்பயே அத வந்து நம்ம ஓரளவுக்கு செஞ்சு, அதுக்கு ஒரு சின்ன ஒரு லைஃப் ஒண்ணு குடுத்துடுறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம, ஒரு சின்னதா ஒரு லைஃப் ஒண்ணு குடுத்துடுறோம். ஆனா, சில இல்லாதது அதுகெல்லாம் குடுப்பேன் நான். ஏன்னா, அது இல்லாதது வந்து அந்த இடத்துல குடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றப்ப, ம், இருக்காது ஆக்சுவலா இதுல சப்ஜெக்ட்ல பார்த்தோம்னா இருக்காது. ம். ஆனா, அது குடுத்தோம்னா, அந்த பெயிண்டிங்கோட அழகு வேற மாரி இருக்கும். அப்படின்றது வித் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வர்றது அது. ம். போதும் சார். இந்த ஓகே. இடத்துல அந்த லைட் வந்து, அங்க ம், கொஞ்சம் டார்க் ஆக்குன உடனே தான் அந்த லைட் வெளியில வருது. ம், ம். இல்ல ஹேண்டிலோட ஒரு லைட் சொல்றீங்களா? அந்த இதுல இந்த அந்த இந்த வேஸ்ட் இந்த இந்த லைட். இந்த இடத்தோட ஓகே, இந்த ஓகே, ஓகே. இடத்தோட அங்க லைட் சொல்றேன். டார்க் வச்சோம்னா, அது இன்னும் எடுத்து குடுக்குதுன்னு ஆமா. சொல்றீங்க. அது லேசா பின்னாடி அந்த டார்க் வைக்கவும், ஆமா, அது ஆமா. அப்படியே வெளிய வந்துருச்சு அந்த இது. ம். ம். அத வந்து கவனிக்கிறாங்க, கவனிக்கலன்றது வேற விஷயம். பட் கவனிக்கிற ஆளுக்கு வந்து இப்போ நீங்க குடுக்கும்போது ஸ்ட்ரோக்ஸ் குடுக்குற மாரி இருந்தது. எங்கேயுமே ஸ்ட்ரோக்ஸே தெரியல. அது தெரிய கலர்ஸ் மொத்தமா அப்படியே இருக்கு. எப்படி சார்? ஆ அ அ லைட்ட கரெக்ட்டா குடுத்துருக்கேன். ஓகே. அதாவது அந்த இப்ப வந்து இந்த இடம் வந்து இப்படி மூவ் ஆயிருக்கு. ம், ம். அப்ப அப்படி ஸ்ட்ரோக் குடுத்துக்கிட்டு இருந்தேன். ஓகே, இப்ப இந்த இடம் இப்படி மூவ் ஆச்சு. அப்ப அப்படி ஸ்ட்ரோக் குடுத்தேன். ஓகே. அப்படி லேசா ஒரு சின்ன கர்வ். இப்ப இந்த இடம் இப்படி மூவ் ஆச்சு.
ம். அந்த இடத்த அப்படியே ஸ்ட்ரோக் குடுத்தேன். ம். இங்க ஒண்ணுமே இல்ல. ஓகே. நான் முதல்ல குடுக்கும்போதே அந்த போல் மாதிரி இப்படி இப்படி இருக்கக்கூடிய ஒரு போல்ன்றத அப்படி ஸ்ட்ரோக் குடுத்து கொண்டு வந்துட்டேன். ஓகே. ஓகே. ஓகே சார். சூப்பர் அப்ப சார். ஜக்கு ரொம்ப நல்லா வந்துருச்சு. ரொம்ப நல்லா இருக்கு சார். நல்லா வந்துருச்சு அப்படியே அது. அப்படியே லைவா அப்படியே எடுத்து எடுக்கிற மாரி இருக்கு. எடுத்து அந்த அ அனிமேஷன்லலாம் அந்த பண்றாங்கல்ல. ஆமா. சார்டின் ஜஸ்ட் ரிமெம்பர் தட் நேம். சார்டின்னா ஹண்டான் ஞாபகம் இல்ல எனக்கு. ம். ஹண்டா ஹர்ட் அந்த ஆள் பேரு. அந்த ஆளு என்ன செய்வாப்லயாம், இது பியர் கிளாஸ் வந்து வரைவாப்லயாம். ம். ஆக்சுவல் சைஸ்க்கு சின்ன சைஸ்ல வச்சு, ம். ஒரு பாக்ஸ் பக்கத்துல அத வச்சுருவாப்லயாம். அந்த கரெக்ட் ம். லைட்டிங்ல. ஃபிரெண்ட்ஸ்ட்ட வந்து அந்த பியர் கிளாஸ் எடுத்து குடு அப்படின்னுவாப்லயாம். ஆஹா. டக்குனு தொட்டுருவாங்களாம் போய். ஓகே, ஓகே. எனக்கு அது ஞாபகம் இருந்துச்சுன்னா, ஐ ஜஸ்ட் சென்ட் இட். தேர் வாஸ் சம்திங் எல்ஸ் தட் ஐ ஹேட் டூ சென்ட் நீங்க யூ. செஞ்ச என்னது? ஒரு வைன் பாட்டில் கூட அந்த கிரீன் கலர் வைன் இருக்கு. பாட்டில் கூட ஆமா. அப்படிதான் இருக்கும். ரெட் பேக்கிரவுண்ட்ல வித் இல்ல. ஆல் தோஸ் லேபிள் வெரி கிளியர்லி டன். பக்காவா இருக்கும். அப்படியே. அது எதுல சார்? வாட்டர் கலரா? போஸ்டர் ஆயில் கலர் பென்சில்? போஸ்டர் கலர் போஸ்டர் கலர். போஸ்டர் கலர். அது குவாஷ் ரொம்ப ஆக்சுவலா. சூப்பரா இருக்கும் சார். மீன்ஸ் மைண்ட்ல இருக்கு அப்படின்னு ரீகால் பண்ணோம்னா, அது கரெக்ட்டா அது இது ஆமா. வரும். அது மாரி ராமச்சந்திரன் சாரோட அந்த போஸ்டல் என்வலப் அத இம்மீடியட்லி யூ ஆமா, கேன் ரிமெம்பர் ஆமா. த அ ஃப்ள லே வாட் யூ கால் த ஸ்டாம்ப் அண்ட் த சீல். ஆ. ஆமா, அந்த சீல் அப்படியே தெரியும். ஆமா. அது அநியாயமான ஒரு பெயிண்டிங் அது. அந்த சீரிஸே நல்லாருக்கும். ஒரு பாக்ஸுக்குள்ள ம். இது வந்து சார்டினும் ஹண்ட்ட ஹர்ட்டான்னு சொல்லிட்டு தெரியல. ஓகே. பேர் மறந்து போச்சு எனக்கு. They were not significant artists, but their ஐ works were நோட் good. டவுன் த நேம்ஸ் டு ரெஃபர். சார்டின்னு ஒரு ஆளு. ஓகே. என்னாச்சு? ரெக்கார்டிங்க ஸ்டாப் பண்ணலான்னு பார்க்குறேன். கார்டன் அண்ட் ஹண்டரா? ஆ ஹண்ட். ஓகே. சரி அம்மா. ஓகே. ஓகே சார். தேங்க் யூ I'll சார். also check and ஷூர். ஓகே சார். இதுவரைக்கும் எனக்கு ஓகே. வீடியோ மட்டும் ப்ரீவியஸ் வீடியோ அண்ட் இந்த வீடியோ மட்டும் ஷேர் பண்ணுங்க. அனுப்பிடுறேன். இப்ப இன்னைக்கு ம். அனுப்பிடுறேன். ஓகே ஓகே, சார். ஓகே, தேங்க் யூ. ஓகேம்மா. அப்புறம் கூட பை. அனுப்புங்க. அவசரம் இல்ல. நான் இப்போ ஓகே. உடனே உட்கார போறேன். சன்செட் ஓகே. ஆயிடுச்சுன்னா எனக்கு உட்கார முடியாது இங்க. முடியாது இல்லையா? லைட் சரி. வரல அவ்ளோ. ஓகே. சரி ஓகே அம்மா. சார். ஓகேம்மா.